மக்களுக்கு வந்து நன்மை தான் செஞ்சுட்டு இருக்கோம். அனைத்து தரப்புகளும் வந்து எங்களுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி இருக்கிறனால தான் வந்து நாங்கள் வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரிலாம் இணையதளத்தில் வந்து எழுதுறாங்க. அப்போ 2024 வேலை செய்யாதீங்க. பெரியார் பிறந்த மண்ணிலே வந்து தொடர்ந்து வந்து அவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? ஈரோட்டோட ஐக்கானா தான் அவர் பார்க்கப்படுறாரு. அவர் வந்து ஒரு பிம்ப அரசியல், அவ்வளோதான். பெரியாரை வந்து முதன்மைப்படுத்தி அவரை ஒழிப்பதால் நாம் தமிழக கட்சியின் கொள்கை முடிவு அப்படின்னு கூட இல்லை. நாங்கள் தமிழ் தேசத்தை வெள்ள வைக்க வைக்கிறோம். குறுக்க எது வந்தாலும் தூக்கி எறிகிறோம், அவ்வளோதான் செய்தி. இல்லை போராடித்தவங்களை எல்லாம் காளிகள் அப்படிங்கிறாரு. கீழப்படு சின்னசாமியை வந்து கொச்சப்படுத்துறது. அப்புறம் முதலியார் வாழ்ல அவன் சாதியை சொல்லி கொச்சப்படுத்தார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு பெரியார் அவர்கள் தான் தளபதி போல இருந்து செயல்பட்டார். துறைமுகம் சொல்றாருல, இன்னும் நிறைய வாசிக்கணும் உதயநிதி ஸ்டாலின், அதே போல வாசிக்கட்டும். அதே மாதிரி பெரியார் என்ற ஒரு பிம்பத்துக்கு எதிராக வந்து நீங்க தேசிய தலைவர் அவர்கள் வந்து முன்னிலை வைக்கிறீங்க. இது வந்து சரியான ஒரு நிலைப்பாடாக இன்னைக்கு வந்து பெரியாரிய கோட்பாடுகளை காப்பாற்று இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு திமுக தாங்கிற நிலைக்கு போயிட்டாங்க. இல்ல பெரியாரை பார்த்து தான் பிரபாகரன் அவர்கள் வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சார்னு சொல்லி பழநெடுமாறன் அவர்கள்லாம் பேசுறாங்க. அவர் எழுதின பிரபாகரன் தமிழ் எழுச்சியும் வடிவம்ங்கிற அந்த புத்தகத்துல ஒரு 1000 பக்கத்திட்ட வருது. எந்த பக்கத்துல செய்தி இடம்பெற்று இல்ல இப்ப பேசியிருக்காரு. இப்ப பேசலாம், அந்த புத்தகத்துல இடம்பெறல. பெரியார் அவர்களை வந்து தொடர்ந்து விமர்சிக்கிறனால தான் சீமான் அவர்களுடைய சந்திப்பு வந்து இங்க சர்ச்சைக்குள்ளாக போகுதுன்னு நினைக்கிறேன். பெரியார் வந்து 15 விழுக்காடு பங்களிப்பு செஞ்சானா 15 விழுக்காடுன்னு சொல்லு, 150 விழுக்காடுன்னு சொல்லாத. கம்யூனிஸ்ட் எல்லாம் பொறுக்கி திங்கிறான் அப்படின்னு எழுந்தவர் பேசினவர் வந்து இதே பெரியார் இவரா. அப்ப உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்க ஆதரிப்பீங்க, பிடிக்கலாம் எதிர்ப்பீங்க. முன்னணி தளபதிகள்லாம் வந்து பேச போறாங்க சீமான் அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது, அது உண்மையா? லண்டன்ல வந்து அதற்கான அந்த காணொலி பதிவு நடக்குது. இப்ப நடந்துகிட்டு இருக்குங்கிறீங்க? முடிஞ்சிருக்கும். மூத்த போராளிகள், முன்னணி தளபதிகள், களத்தன்னவங்க, பல சில்லறைகள் வந்து இங்க கத்திட்டு இருக்குது. இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிற சந்தோஷங்கிற ஆள் வந்து வேலூர் சிறையில் வந்து அண்ணனை கிடப்ப அண்ணனை பார்க்க போறப்ப அண்ணன் காலில் விழுந்து பகலவன் படத்துக்கு ஒளிப்பதிவு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கெஞ்சனால தான் அந்த. ஆனா அவர் வந்து என்னுடைய காலை பிடிச்சிட்டு ஆடியோலாம் கேட்டாருன்னு சொல்லி இவன் யாருவே முதல்ல இவன் யார் இயக்கத்துக்கு அவனுக்கு சென்ஸ் இருக்கு. ராஜீவ் காந்தி ஒரு கேடுகட்ட ஈனப்பிறவி. அவனுக்கு வந்து அவன் பிழைப்புக்கு இருப்புக்கு அவன் யார் வேணான்னு சொல்லுவான், என்ன வேணான்னு சொல்லுவான். அவன் வந்து திமுகவில் போய் மண்டிட்டு பிழைக்கிறன்னு முடிவெடுத்துட்டான். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் இளைஞர் பாசன ஒருங்கிணைப்பாளர் திரு இடுமனம் கார்த்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா. ஈரோடு தேர்தல் களத்தில் இருக்கீங்க. தேர்தல் களம் வந்து எப்படி இருக்குது? மக்கள் மத்தியில் உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குங்க? மக்கள் மத்தியில் எப்போதும் போல் வரவேற்பு இருக்குது. மற்றபடி கடந்த முறை ஈரோடு கிழக்க பார்த்த மாதிரி இல்லை, அவ்வளோ பரபரப்பு இல்லை, அவ்வளோ கூட்டம் இல்லை. திமுகவும் பெருசாக விளைச்சிற மாதிரி தெரியல. நேற்று தான் நான் முதல்ல வந்து அந்த வாக்கு கேட்குறதே பார்த்தேன். மற்றபடி எங்கேயுமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து பிரதான எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக அவங்கெல்லாம் பங்கேற்கலை. அதனால் அவங்க வந்து இப்போ ஒன்றும் வேலை பெருசாக செய்யலை. கடைசி 3 நாள் விளைச்சிடுவாங்க. என்ன வேலைன்னா வாக்கு காசு தர்றது, அதை சேர்ந்து கொண்டு போய் சேர்க்கறது தான் வேலை திட்டம் இருக்கக்கூடிய. மற்றபடி களப்பணி பரப்புரை அதெல்லாம் பெருசாக அவங்க மேற்கொள்ளலை. இல்லை அவங்க சொல்கிற மாதிரி வந்து மக்களுக்கு வந்து நன்மை தான் செஞ்சுட்டு இருக்கோம். அனைத்து தரப்புகளும் வந்து எங்களுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி இருக்கிறனால தான் வந்து நாங்கள் வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரிலாம் இணையதளத்தில் வந்து எழுதுறாங்க. அப்போ 2024 வேலை செய்யாதீங்க. 2024 வேலை செய்யாதீங்க, அமைதியாக இருங்க. உங்கள் நல்லாட்சியோட பயண அனுபவிச்ச மக்கள் வந்து தானாக வாக்கு செலுத்தட்டும். இல்லை நல்லா. அப்புறம் எதுக்கு வடநாட்டிலேருந்து ராபின் சர்மான்னு ஒருத்தர் இறக்குறீங்க? பல 100 கோடிகளை கொட்டி கொடுத்து நீங்கள் ஒரு யுக்தியை வகுத்து எதுக்கு வளர்ச்சிறீங்க? அதான் தேவையில்லையே. ஏன்னா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அதிமுக பாஜக களத்தில் இல்லை. நாம் தமிழக கட்சி இருக்குது. அதிமுக வாக்கு காசு கொடுக்கும், பாஜக காசு கொடுக்கும். நாம் தமிழக கட்சி வந்து கருத்தை மட்டும் தான் விதைக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த தேர்தல் பரப்புரை 3ஆம் தேதி முடியுதுன்னா 4ஆம் தேதி கொடுத்துருவாங்க, காசு கொடுத்துருவாங்க. அது போதும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதனால தான் இந்த நேரத்தில் வந்து அமைதியாக இருக்காங்க. பெரிய அளவில் யாரும் பரப்புரைக்கு வரலை. ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ வரலை, ஸ்டாலின் கூட வரமாட்டார். அதனால் அவங்க இதை பெருசாக கவனம் செலுத்தலை. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பிரதான எதிர்க்கட்சிகள் யாருமே போட்டி போடல. அப்படி இருக்கும்போது அதிமுக பாஜக மற்ற கட்சி தொண்டர்கள் வந்து உங்களை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா டிஎம்கேக்கு மேலே வந்து அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். அவங்களுடைய ஓட்டு வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதான் வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவாங்க. அவங்க வந்து திமுகவை விரும்பாதவங்க நாம் தமிழக கட்சி தான் வாக்கு செலுத்தி ஆகணும். நாம் தமிழக கட்சி தான் ஒரு தேர்வாக இருக்கும். அதனால் வாக்கு செலுத்துவாங்க. அதை தாண்டி இந்த மண்ணின் மக்களும் வாக்கு செலுத்துவாங்க. ஏன்னா திமுக 2021 வர்றப்போ ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. ஆனால் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணும்னு சட்டத்தில் இடம் இல்லை. நிறைவேற்றன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுக்க முடியாது. இதுதான் அமைப்பு முறை. பொதுவாக வந்து இந்த அரசு ஊழியர்கள் வந்து திமுகவுக்கு பெருவாரியாக வாக்கு செலுத்தா உண்டு. ஆசிரியர் பெருமக்கள்லாம் கொத்தாக வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு.
அவங்களுக்கு வந்து நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்து திமுக இன்னைக்கு 47,000 ஆசிரியர்களுக்கு வந்து நிரந்தர பணி வந்து அறிவிச்சிருக்காங்கல்ல. அவங்க வாக்காக தான் அதை பார்க்குறாங்க, பொதுவாக பார்க்குறாங்க. அவங்களோட கோரிக்கை எல்லாமே நிவர்த்தி செய்யப்படலை. அவங்க கேட்குறது வந்து பழைய ஓய்வூதிய நடைமுறையை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் செவிலியர்கள் போராடுறாங்க, தற்காலிக ஆசிரிய பணியாளர்கள் போராடுறாங்க, அப்புறம் துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க, இந்த அரசு துறை சார்ந்திருக்கக்கூடிய எண்ணற்ற பணியாளர்கள் போராடுறாங்க. அவங்க வாக்கெல்லாம் கடந்த காலத்தில் கொத்து கொத்தாக வந்துச்சு, மொத்த தொகுப்பாக வந்துச்சு. வருங்காலத்தில் அதுக்கு வாய்ப்பு குறைவு, ஏன்னா அவங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தரப்பும் வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரிப்பாங்க. நாம் தமிழர் கட்சியோட மாற்று அரசியல் முழக்கம் திமுகவை சமரசம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிங்கிறத உணர்ந்திருக்காங்க. கோட்பாட்டு ரீதியாகவும் சரி, நிர்வாக ரீதியாகவும் சரி, நாம் தமிழர் கட்சி தான் களத்திருக்கு. அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைப்பாங்க. இப்போ இடைத்தேர்தல் நடக்கிற இடம் வந்து ஈரோடு. ஈரோட்டில் வந்து பிறந்தவர் தான் பெரியார் அவர்கள். கடந்த 15 நாட்களில் வந்து பெரியாரை வந்து எதிர்க்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து, கொள்கை முடிவை எடுத்து நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டுருங்க. அப்படி இருக்கும்போது பெரியார் பிறந்த மண்ணிலே வந்து தொடர்ந்து வந்து அவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? இது வந்து இங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் வந்து அதிருப்தி ஏற்படுத்தாதா? இப்போ ஈரோட்டில் வந்து பெரியாருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது அப்படின்னா, ஈரோட்டில் சாதிய வன்முறை, சாதிய மோதல், ஆணவ கொலைகள் இதுவெல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஆனால் ஈரோட்டோட ஐக்கியானா தானே அவர் பார்க்கப்படுறாரு. அவர் வந்து ஒரு பிம்ப அரசியல், அவ்வளோதான். இதில் இன்னும் சொல்லப்போனால் பெரியாரை வந்து முதன்மைப்படுத்தி அவரை ஒழிப்பதால் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை முடிவு அப்படின்னு கூட இல்லை. நாங்கள் தமிழ் தேசத்தை வெள்ள வைக்க நிற்கிறோம். குறுக்க எது வந்தாலும் தூக்கி எறிகிறோம், அவ்வளோதான் செய்தி. இதில் பாரதியாரோட புகழ் வணக்க பொதுக்கூட்டம் வந்து நடக்குது சென்னையில். அதில் பாரதியாரோட மொழி பற்ற பேசுகிறோம். பாரதியாரோட மொழி பற்ற பேசுகிற அதே வேளையில் பெரியார் இவராக எந்த மாதிரி தமிழை வந்து தூற்றினார், எவ்வளவு வன்மத்தோடு வசைப்பாடினாங்கிறதையும் எடுத்து சொல்கிறாங்க, அந்த ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு சுவீரபாண்டியன் ஒரு கண்டன பொதுக்கூட்டங்கிற பேரில் போட்டு அப்போ பதில் சொல்லாமல் அவர் தனிநபர் தாக்கல் கொடுத்தார். அதுக்கு பிறகான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து கேள்வி எழுப்பப்படுறப்ப அண்ணன் சீமானவர்கள் வந்து பெரியாரோட அந்த கோட்பாட்டு முரண்களை வந்து கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு பிறகு இவங்க பிடிச்சிக்கிட்டு அவதூறு பரப்புறாரு அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம்னு சொல்லி கலையபுரத்தை பண்ணி அவங்க தான் திரும்ப திரும்ப பேசு பொருளாக வச்சுருக்காங்களே ஒழிய எங்கள் நிலைப்பாடு ஒன்று தான். இல்லை, நிலைப்பாடு ஒன்று தான். நாங்கள் அந்த ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை வந்து எப்போதும் அடிச்சு உடச்சிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ பிரச்சனை அப்படிங்கிறது திராவிடர்கள் மேலே இல்லை, திராவிடங்கிற ஒரு கருத்தியல் மீது எல்லாத்தையும் மேலே தான். இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்கள், திராவிடங்கிற கோட்பாடு, பெரியாங்கிற போலியான மிகைப்படுத்தப்பட்ட பிம்பம். வரலாற்று வரிசையில் கால வரிசைப்படி பார்க்குறப்ப பெரியாரும் ஒரு பங்களிப்பு செஞ்சார், பெரியாரும் போராடினார், அந்த காலத்தில் அவரும் நின்னாருன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாத்தையும் மிகைப்படுத்தி அவர் தான் தொடங்கி வச்சார், அவர் தான் முழுமுதலாக நின்னார், அவர் தான் எல்லாத்தையும் சாதிச்சு முடிச்சாருன்னு சொல்லி பல பேரோட பங்களிப்போல மூடி மறைச்சி இருட்டடி பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம்னு ஒருமுகப்படுத்துகிற இந்த மிகைப்படுத்தப்படுற போலியான பிம்ப கட்டுமானத்தான் எதுக்க வேண்டிய அவசியம். அதை செய்கிறவங்க எல்லாருமே வந்து ஆரம்ப காலத்தில் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்தவர் தானே இப்போ வந்து பெரியாரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பெரியாருக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தொடர்பே இல்லை. ஏன் தொடர்பு இல்லைன்னா பெரியாருக்கு வந்து மொழி மீது பற்று கிடையாது, மொழி உணர்வு கிடையாது, அவருக்கு இன உணர்வு கிடையாது. அதே போல் அவர் எது இனங்கிறதே அவர் குழப்பம் இருக்குது. அதே போல் வந்து அவர் வந்து தேசியங்கிறதே ஏற்கலை. தேசியங்கிறது அயோக்கியர்களோட புகலிடம் அப்படிங்கிற வாதத்தில் நம்பிக்கை கொண்டவர் தான் பெரியார் ஈவர். அவருக்கு அவரை வச்சு எப்படி மொழிவழி தேசியம் கட்ட முடியும்? தமிழ் தேசத்துக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லைங்க. அதாவது தேசிய இனம், தேசம், மொழி இது குறித்தான எந்த புரிதலும் மற்றவர் தான் அவர். அதாவது ஒரு தேசிய இனம்னா அதுக்கு ஒரு வரையறை இருக்குது, ஒரு தேசம்னா வரையறை இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் அவருக்கு எந்த பார்வையும் இல்லை, எந்த புரிதலும் இல்லை, அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. யான் தமிழரும் இல்லை, எனக்கு தமிழ் பற்றும் இல்லைங்கிறது. அப்போ தமிழ் பற்று இல்லைங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தமிழ் தேசத்தை கட்டுவீங்க? அதே போல் வந்து எனக்கு நாட்டு அபிமானம் இல்லை, மொழி அபிமானம் இல்லை, தேச அபிமானம் இல்லை, எனக்கு இருந்த ஒரே அபிமானம் வந்து மனிதாபிமானங்கிறார். அதுலேயே நமக்கு மாறுபட்ட பார்வை இருக்குது. மனிதாபிமானத்தோடு செயல்பட்டாரா அப்படின்னு கேள்வி இருக்குது. அதை தாண்டி தேச அபிமானம் இல்லைன்னா திராவிடர் அடை எப்படி கட்டுவார்? அப்புறம் வந்து எனக்கு இன அபிமானம் இல்லை அப்படின்னா அப்போ திராவிடன்னு வச்ச முழக்கம் என்ன? அப்போ இந்த கேள்விக்கெல்லாம் இப்போ பார்க்குறாங்க. திராவிடம் என்பது ஒரு கருத்தியல் அப்படின்னு. திராவிடம்ங்கிறது கருத்தியல்ங்கிறது திமுக அடுத்த நிலைப்பாடு, திராவிட கழகம் அடுத்த நிலைப்பாடு இல்லை. திராவிட கழகம் திராவிடங்கிறப்ப ஒரு இன கோட்பாடு தான் வைக்கிறாங்க. அப்போ யார் திராவிடர்? பார்ப்பன அல்லாதா திராவிடங்கிறாங்க. அந்த பார்ப்பன அல்லாதா திராவிடங்கிறது ஒரு பொது பெயராக, ஒரு பட்ட பெயராக இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பண்ணுறீங்க, இயல்பான தமிழுங்கிற தேசிய அடையாளத்தை மறைச்சிட்டு செயற்கையாக திராவிடர் அப்படின்னு வைக்கிறீங்க. அது என்ன சொல்லப்படுது? தமிழன்னு சொன்னால் பாப்பா வந்துடுவான் அப்படிங்கிறீங்க, திராவிடனா வரமாட்டான் அப்படிங்கிறீங்க. ஆனால் கடைசியாக பார்க்குறப்ப இந்த திராவிடங்கிறது பார்ப்பனர்களை குறிக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் பார்ப்பன மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் இருக்குது. அதை கடந்துறன்னா இதே ஈவரா நீதி கட்சியில் வந்து அங்கே தமிழருக்கு இடமே இல்லை அப்படிங்கிறப்ப இல்லை நீதி கட்சியில் வந்து தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் எடுத்துக்காட்டுற ஆளை பூரா பார்த்தா எல்லாருமே பார்ப்பனர்கள். அப்போ அதே ஈவரா வந்து பார்ப்பனர்களை தமிழர் என்று குறித்திருக்கிறார்.
அது உண்மையாக சொல்லப்போனால் இந்த நீதி கட்சிங்கிறது பார்ப்பன அல்லாத இயக்கம்னு தொடங்கப்பட்டு அது தமிழர் அல்லாத இயக்கமாக தான் வருது. அதில் வந்து பொறுப்பில் இருந்த அமைச்சராக இருந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இருந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்க. தியாகராயரையும் மாதவனாரையும் நினைச்சு அன்னைக்கு வந்து இயக்கத்தை கட்டினது நடேசனார் ஒரு பச்சை தமிழர். ஆனால் நடேசனார் அமைச்சராக முடியல, முதலமைச்சராக முடியல. அவருக்கு பின்னாடி வந்த எல்லாரும் முதலமைச்சராகிறாங்க, அமைச்சராகிறாங்கன்னா காரணம் வந்து ஒரு பச்சை தமிழர்கள் தான் காரணம். இல்லை பெரியாரை வந்து இவ்வளோ எதிர்க்கிறக்கான காலகட்டம் வந்து நாம் தமிழருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, மிகைப்படுத்தி கொண்ட நிறுத்துறப்ப வேறு வழி இல்லாமல் நம்ம பேச வேண்டிய நிலைமை வருது. இன்னைக்கு தான் மீளாய்வு பண்ணுறோம், திரும்ப திறனாய்வு பண்ணுறோம், எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. இது என்னென்னா ஒரு கோட்பாட்டில் வந்து மாற்றம் ஏற்படலாம், ஒரு நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படலாம். மாற்றம் என்பது ஒன்று தான், மாற்றம் இல்லாது மாமேதை மார்க்ஸ் சொல்கிறார். ஆனால் பெரியார்ட்ட ஏற்பட்ட மாற்றம் எல்லாமே கோட்பாட்டு மாற்றம் இல்லை, ஒரு கருத்தில் முதிர்ச்சியாக ஏற்பட்ட மாற்றம் இல்லை, ஒரு சிந்தனை போக்கில் ஏற்பட்ட வளர்ச்சியாக ஏற்பட்ட மாற்றம் இல்லை, தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு. 1949 தொடங்கி 1967 வரைக்கும் அண்ணாவை வந்து மிக கடுமையாக பெரியார் இவரை சாடுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே காரணம் என்னென்னா அண்ணா மீது கொண்ட காழ்ப்பு, வெறுப்புணர்வு. அன்னைக்கு காங்கிரஸ் ஆதரிக்கிறார். காங்கிரஸ் வந்து வானத்திலேருந்து ஒரு பகுதி பிரிஞ்சு போனால் கூட நாங்கள் இந்தியாவிலேருந்து ஒரு பகுதியை பிரிச்சுட்டு போக அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற காங்கிரஸ் கட்சி, திராவிட நாட்டை அனுமதிக்க மாட்டோம் என்று பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் ஸ்ரீனிவாச ஐயர்னு ஒருத்தர். அந்த ஸ்ரீனிவாச ஐயரை அண்ணா போட்டியிட்ட அந்த காஞ்சிபுரத்திலே ஆதரிச்சாரு இவரை. ஆனால் பெரியாரியவாதிகளை என்ன சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் அவர் எதற்காண்டி பேசினார் தெரியும் உங்களுக்கு? அந்த நேரம்ங்கிறது வந்து காங்கிரஸ் வந்து இந்த இடத்துல வந்து வீழ்த்துறதுக்கான காரணம் இருந்துச்சு. அதனால தான் வந்து இந்தியாங்கிற கட்டமைப்பு மீதே நம்பிக்கை இல்லாத பெரியார் இவரா இந்தியாங்கிற கட்டமைப்பை தூக்கி பிடித்த காங்கிரஸை எப்படி ஆதரிச்சார்? உங்களுக்கு இந்தியாங்கிறது மேலே நம்பிக்கை இல்லை, இந்திய தேசிய மீது நம்பிக்கை இல்லை, அப்புறம் எதுக்கு ஆதரிச்சிங்க? காரணம் வந்து அந்த 19 ஆண்டு 18 ஆண்டு வந்து அண்ணா மீது கொண்ட வெறுப்புணர்ச்சி. கடைசியில் அதே அண்ணா ஆட்சி பிடிக்கிற தருணத்தில் போய் நான் அந்த ஆட்சியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், ஒப்படைக்கிறேன் அப்படின்னு விழுந்த பிறகு தனக்கு இருந்த அந்த தாண்மை அது எல்லாமே கரைஞ்சு போய், கோப உணர்ச்சி எல்லாம் கரைஞ்சு போய், கண்ணீர் துளி கட்சி தடபொன்னு பேசியவர் அதுக்கும் பிறகு திமுக மீது ஒரு மிதவாத போக்கு எடுக்கிறார். கண்ணீர் துளி கட்சி தடபொன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டார் முன்னாடி. ஆனால் அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னா திமுகவை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிறார். எதுக்கு இந்த முரண்? இல்லை அதுக்கப்புறம் வந்து அவருடைய இயக்கம், அவருடைய கொள்கை சார்ந்தவர் இருந்த தளபதிகள் வந்து வெற்றி பெற்று அரியணைக்கு போயிட்டாங்க. இனிமேல் வந்து அவருடைய கொள்கைகளை வந்து வழிநடத்தி போவாங்கிற ஒரு அன்புல அவர் வந்து செஞ்சிருக்கலாம். 19 ஆண்டு 18 ஆண்டு ஏன் எதிர்த்தார்? எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? எந்த கோட்பாட்டிலேருந்து விலகி போனாங்க? ஏறக்குறைய திராவிட கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரே கருத்து தான். ஆனால் திராவிட கழகத்துக்கும் காங்கிரஸுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குது. காங்கிரஸ் ஆதரிச்சிங்க, ஆனால் திமுக ஆதரிக்க முடியலையே. இந்த முரணை எப்படி புரிஞ்சுக்கிறது? 1938 மொழி போராட்டம், அந்த மொழி போராட்டத்தில் வந்து மிக தீவிரமாக வந்து கலந்துக்கிறார். தொடங்கி வைத்தவரில் கலந்துக்கிறார், பெண்ணாறு சிறைக்கெல்லாம் போகிறார் 38 காலகட்டத்தில். ஆனால் அவர் வந்து 1965 மொழி போராட்டத்தில் வந்து போராடித்தவங்களை எல்லாம் காளிகள் அப்படிங்கிறாரு. கீழப்பள்ளு சின்னசாமியை வந்து கொச்சைப்படுத்துறது, கடன் தொழிலாளர் செத்து போனாங்கிறாரு. அப்புறம் முதலியார் வாழ்ல அவன் சாதியை சொல்லி கொச்சப்படுத்தார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு பெரியார் அவர்கள் தான் தளபதி போல இருந்து செயல்பட்டார். துறைமுருக சொல்றாருல, இன்னும் நிறைய வாசிக்கணும் உதயநிதி ஸ்டாலின், அதே போல வாசிக்கட்டும், வாசி தெரிஞ்சுக்கட்டும். அவருக்கு தெரிய வரலாறு தெரிய வாய்ப்பு இல்லை, எழுதி கொடுத்துருப்பாங்க, பேசியிருப்பாரு, இன்னும் வாசிக்கட்டும், வாசி தெரிஞ்சுக்கட்டும். அதே மாதிரி பெரியார் என்ற ஒரு பிம்பத்துக்கு எதிராக வந்து நீங்கள் தேசிய தலைவர் அவர்கள் வந்து முன்னிலை வைக்கிறீங்க. இது வந்து சரியான ஒரு நிலைப்பாடா? நாம் தமிழர் கட்சி பெரியாரையும் தேசிய தலைவர்களையும் வந்து மோத ஒரு சரியான ஒரு இதா? இல்லை, மோத வருதில்லை. நாங்கள் வந்து தலைவர் பிரபாகரன் தூக்கி சுமக்கிறோம். இது இந்த கொளத்தூர்மணி, கு ராமகிருஷ்ணன் போன்றவங்க வந்து கடந்த காலத்தில் ஈழத்துக்கு பங்களிப்பு செஞ்சுருக்கலாம், போராடி இருக்கலாம், சிறைப்பட்டிருக்கலாம், தியாக வாழ்வு மேற்கொண்டிருக்கலாம், பொருளாதார திறந்திருக்கலாம், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் 2009க்கு பிறகு பார்க்குறப்ப அவங்க எல்லாரும் சமரசம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து பெரியாரிய கோட்பாடுகளை காப்பாற்று இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு திமுக தாங்கிற நிலைக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து தலைவர் பிரபாகரனுக்கு எதிரான அந்த போரில் துரோகம் பண்ண காங்கிரஸ், துரோகம் பண்ண திமுக, அவங்கள ஆதரிக்க தொடங்குவதற்கு காரணம் ஒரே காரணம் பெரியார். அப்போ பெரியாரா பிரபாகராங்கிறப்ப எங்களுக்கு பெரியாரை காப்பாற்றுவதான் முக்கியம் அப்படிங்கிற முடிவு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் பெரியார் தூக்கிட்டு வாங்க, நாங்கள் பிரபாகரன் தூக்கிட்டு வர்றோம். உங்களுக்கு சாதியை மறுப்பதற்கும் பகுத்தறிவை கொண்டு வருவதற்கும் சமத்துவத்தை பேணுறதுக்கும் பெண்ணியத்தை நிலைநாட்டுவதற்கும் உங்களுக்கு பெரியார் தேவைப்படலாம், எங்களுக்கு பெரியார் தேவைப்படலாம், எங்களுக்கு பிரபாகரனே போதும். இல்லை பெரியாரை பார்த்து தான் பிரபாகரன் அவர்கள் வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சார்னு சொல்லி பழநெடுமாறன் அவர்கள்லாம் பேசுகிறாங்க. அவர் எழுதின பிரபாகரன் தமிழ் எழுச்சியும் வடிவம்ங்கிற அந்த புத்தகத்தில் ஒரு 1000 பக்கத்திட்ட வருது. எந்த பக்கத்தில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கு? இல்லை இப்போ பேசியிருக்காரு, இப்போ பேசலாம். அந்த புத்தகத்தில் இடம்பெறலை, அன்னைக்கேன்னு சொல்லலை. ஐயா நெடுமாறன் அவர்கள் வந்து 2016 காலகட்டத்தில் வந்து மக்களை கூட்டணி ஆதரிச்சாங்க. அந்த மக்களை கூட்டணியில் சிபிஎம் இருக்குது.
சிபிஎம் வந்து ஈழப்படுகொலை இருக்குதா? அதை போர்க்குற்றம் கூட பதிவு பண்ணாமல் மனித உரிமை மீறலுக்கு அளவு பதிவு பண்ணுற கட்சி தான் சிபிஎம். என்னைக்கும் வந்து அவங்க ஈழத்தை ஏற்க மாட்டாங்க. அதே போல் 2024 காங்கிரஸ் ஆதரிச்சாரு, காங்கிரஸே ஆதரிச்சாரு நெடுமாறு. அப்புறம் என்ன இருக்குது? அதை உலக தமிழக மன்னிப்பு ஏற்றுக்குவாங்களா, மன்னிப்பாங்களா? இன்னும் சொல்ல போனால் இது முக்கியமான செய்தி என்னென்னா, கடந்த ஆண்டு இதே ஈரோடு கிழக்கு நடக்கிறப்ப தான் செய்தி வருது. தலைவர் இருக்காரு, நான் பேசிட்டேன், துவாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதே முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வந்து இனிப்பு கொடுத்து கொண்டாடினவர் நெடுமாறு. தலைவர் இருக்காரா? இல்லை, அவர் சொல்லியிருக்காருல என்னோட பேசிங்க. உண்மையை சொல்ல போனால் அந்த களத்தில் அவங்க எல்லாத்தையும் இழந்து ஈகம் பண்ணிட்டாங்க, உயிரிழந்து ஈகம் பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து புலம்பெயர்ந்து வாழ்கிறாங்க, தலைவர் வாழ்கிறாரு, மதுவனி அண்ணி வாழ்கிறாங்க, துவாரக வாழ்கிறாங்கிறப்ப எல்லாரையும் சாக கொடுத்துட்டு அவர் மட்டும் போய் அங்கே வாழ்கிறாருன்னு ஒரு பொருள் வர்றப்ப அது தலைவரோட ஈகத்தை கொச்சைப்படுத்துறது. இந்த கொச்சைப்படுத்துகிற வேலை யார் செய்கிறான்னா இந்திய உளவுத்துறை செய்து, இந்த இந்திய உளவுத்துறையோட அந்த செயல்பாட்டுக்கு இணங்கி ஐயா நெடுமாறும் பண்ணுறாங்க. ஏன் வந்து தலைவர் வருவான்னு கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது? தலைவர் வருவான்னு கட்டமைச்சா இங்கே எவனும் போராட எழமாட்டான். இல்லை, நெடுமாறு பார்த்துக்குவான்னு தேவை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி வந்து தொடர்ந்து வந்து முதல்ல அண்ணாமலையை கூப்பிட்டாரு, அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வுக்கு அண்ணாமலையை கூப்பிட்டாரு. எது கூப்பிடணும்? அண்ணாமலை வந்து தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை ஈழத்தை ஆதரிப்பாரா, இல்லை அவர் சார்ந்திருக்கக்கூடிய பாஜக ஆதரிக்குமா? எது கூப்பிட்டாரு? அதுக்கு ஒரு பதிலும் கிடையாது. அப்புறம் பார்த்தா கடைசியில் வந்து காங்கிரஸ் ஆதரிக்கிறாரு. இதே ஐயா நெடுமாறன் வந்து 2013 நாம் தமிழக கட்சியோட இளைஞர் பாசறை கூட்டம் வந்து பழனி நடைபெற்றுச்சு. திராவிடம் என்பது செத்த பாம்புன்னாரு. இப்போ அன்னைக்கு அந்த கருத்து இருக்கா? அவருக்கும் இந்த வயதிலையும் அவருக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு பொறாமை, அதுதான் இருக்குது. அதான் சான்ஸ். இப்போ தொடர்ந்து வந்து சீமானவர்கள் வந்து தேசிய தலைவர் சந்திச்சை வந்து சர்ச்சைக்குரிய ஆகிட்டே இருக்கு. தொடர்ந்து இதை வந்து பேசு பொருளாக வச்சிருக்க காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈவேரா மீது விழுந்த அடி தாங்க முடியாமல், பொறுக்க முடியாமல் அதை மடைமாற்ற செய்கிறாங்க. இப்போ கேள்வி எழுப்பறமில்ல, ஏன் இந்த நிலைப்பாட்டை எடுத்தார்? பெரியார் வந்து ஆதிக்கத்துக்கு எதிரான ஆள் அப்படின்னா, அன்னைக்கு வந்து மொழிப்போர் காலத்தில் 1960 மாணவர்கள் மேலே, இளைஞர்கள் மேலே இராணுவத்தை கட்டவிழ்த்து விட்டு, காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டு சுட்டு கொலை செஞ்ச போது அந்த கொலைக்கு எதிராக தான் பேசியிருக்கணும். போலீஸ் கையில் துப்பாக்கி எதுக்கு, முத்தம் கொடுக்கவா, இந்த காளிகளை இனியும் விடக்கூடாது, நீங்கள் கத்தி எடுத்துக்கங்க, பெட்ரோல் எடுத்துக்கங்கன்னு சொல்லி அன்னைக்கு அரசதிகாரத்தோட வன்முறை நியாயப்படுத்தியவர். அராஜகத்துக்கு அடக்குமுறையே சரியான வழி, அடக்குமுறை இல்லாத ஆட்சி அநாகரிக ஆட்சி அப்படின்னு எழுந்தவர் ஈவேரா. அப்போ ஆதிக்கத்தின் பக்கம்னு ஒடுக்கப்படுவதை பார்த்து ரசித்தார், அதை கொண்டாடினார். அப்போ அங்கே ஆதிக்கத்துக்கானவர் பெரியாங்கிற கோட்பாடு அடிபட்டு போகுது. நீங்கள் வந்து பெரியார் சாதி ஒழிப்பில் பெரியார் வந்து முழுமுதல ஈடுபாடும் இருந்தார். அப்படின்னா அன்னைக்கு கீழ்வெண்மணியில் 44 பேர் எரித்து கொலை செய்யப்பட்ட போது அந்த களத்தில் இறந்து போன 44 பேரில் பெரும்பான்மை யார்? எல்லாரும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட உறுப்பினர்கள் தான். அன்னைக்கு சாதி ஒழிப்புக்காகவும் பண்ணையர் ஆதிக்கத்துக்காகவும் போராடி யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தான். அப்போ அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் பக்கம் தான் நின்றுக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சியும் பக்கம் நிற்காம கோபாலகிருஷ்ண நாயுடுங்கிற சாதி வரியன், அவனை போன்ற பல சாதி வரியன் சேர்ந்து தான் நெல் உற்பத்தியாளர் சங்கம் வந்து கட்டப்படுது. அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கம் தான் எரிச்சு கொள்ளுது. ஆனால் அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கம் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இந்த கம்யூனிஸ்டுகளை சாடி கம்யூனிஸ்டுகள் கழகம் பண்ணி 42 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்படின்னா இறந்து போனது கம்யூனிஸ்டுகள் கழகத்தாலா இல்லை கோபாலகிருஷ்ண நாயுடு உள்ளிட்ட பண்ணைகளை எரிச்சு கொண்டதால? அப்போ வரலாற்று தெரிவு இல்லை. கோபாலகிருஷ்ண நாயுடு போன்ற பண்ணைகளை எரிச்சு கொண்டதை இல்லை கம்யூனிஸ்ட் கழகம் பண்ணி தான் சாகடிச்சிட்டான். அப்படின்னா வரலாற்றை திரிக்கிற முயற்சி, குற்றவாளிகளை கொலையாளிகளை தப்பிக்க வர்ற முயற்சி. இன்னும் சொல்ல போனால் 1965 அதே கோபாலகிருஷ்ண நாயுடு, இறிஞர் கோபாலகிருஷ்ண நாயுடு தலைமையில் வெண்மணியோட திராவிட கழகத்தின் தலைவர் கோ ராமசாமியோட இல்ல திருமணம் நடக்குது. நீங்க காலம் முழுக்க சாதி ஒழிப்புக்காக பாடுபடுறீங்க, சாதி ஒழிப்புக்காக பேசுறீங்க. அப்படிப்பட்ட நீங்க சாதிய பேருக்கு பின்னால பின்னோட்டாக வைத்திருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ண நாயுடு தலைமையில் திருமணத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அப்படி நடத்துவதை எப்படி பெரியார் ஈவேரா அங்கீகரித்தார்? இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? அப்போ உங்க சாதி ஒழிப்பு என்னாச்சு? நீங்க சாதியை ஒழிக்கிறீங்கன்னா சாதியை வந்து நீங்க எந்த இடத்துலயுமே பெரியார் அவர்கள் சாதியப்பட்டு இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? சமரசம் பண்ணியிருக்கான்னு சொல்றேன். அவருடைய 30களில் வந்து நாயக்கர்கள் நாமம் சாத்தப்பட்டார்கள் அப்படின்னு தலையங்கம் விடுதலை குடியரசு நினைக்கிறேன், குடியரசுல அதில் எழுதுறாரு. இங்கே வந்து கொங்கு பகுதியில் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து நாயக்கர்களுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படிங்கிறது. அவங்க தான் வந்து அங்கே விவசாயம் பண்ணுறாங்க, தொழில் பொருளாதாரத்தில் அவங்க தான் பெரியாளாக இருக்காங்க அப்படின்னு அந்த பெரும்பான்மை சாதிய பெரும்பான்மையாக பேசுவார் 30களில். 60களில் வந்து இந்த கீழ்வெண்மணி படுகொலையும் போது கோபாலகிருஷ்ண நாயுடுவை அம்பலப்படுத்தி அவனுக்கு எதிராக நின்றுக்கணும், நிற்கலையே. அப்போ என்னங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்கள் வந்து பெரியார் அவர்களை வந்து தொடர்ந்து விமர்சிக்கிறனால தான் சீமானவர்களுடைய சந்திப்பு வந்து இங்கே சர்ச்சைக்குள்ளாகப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா பெரியார் வந்து
15 விழுக்காடு பங்களிப்பு செஞ்சானா 15 விழுக்காடுன்னு சொல்லு, 150 விழுக்காடுன்னு சொல்லாத. அந்த 15 விழுக்காடு இருக்குங்கிறதுல ஏற்றுக்கிறதுல நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ 15 விழுக்காடை 150 விழுக்காடுன்னு சொல்கிறப்ப தான் இந்த மிகைப்படுத்தப்பட்ட இந்த போலியான கற்பனைவாதங்களை தோலுரிக்க வேண்டிய அவசியம் வருது. நீ வந்து பெரியாரும் செஞ்சாருன்னு சொல்லு. 2000 ஆண்டுகால அறிவு சமூகம் தமிழ் தான். 2000 ஆண்டுகால அறிவு சமூகம். அந்த இனத்துக்கு பெரியார் தான் வந்து ஆடை உடுத்த கற்றுக் கொடுத்தாரு, நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தாரு, ஒழுக்கத்தை போதிச்சாரு, மானத்தை போதிச்சாரு, வீரத்தை போதிச்சாரு, பகுத்தறிவை ஊட்டினார். அப்படின்னா 2000 ஆண்டுக்கு முடிய வள்ளுவன் சொல்லிட்டான், எப்பொருள் யாராவை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு. யார் சொன்னாலும் கேட்காத உன் அறிவுக்கு சரியான படுறதை முடிவு பண்ணுங்க. திருக்குறள் மாநாடு போட்டு தமிழக மக்கள்கிட்ட கொண்டு சென்றதே பெரியார் அவர்கள். ஏன் அதுக்கு முன்னாடி திருக்குறள் தமிழ்நாட்டு மக்கள் தெரியாதா? திருக்குறள் மாநாடு போட்டது 1949. அதுக்கு முன்னாடி ஆரிய குப்பை அப்படின்னு சாடி இருக்காரு இதே பெரியார். இவர அதே 1949 தான் திமுக எழுந்து வருது. காப்பியங்களை, இலக்கியங்களை, திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசி அவங்க வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு போட்டியே இவர் திருக்குறள் மாநாடு போடுறாரு. இல்லை, பெரியார் 1969 அவர் இறப்பதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக 1969 இன்னும் திருக்குறளை ஏன் கட்டி கொண்டு அழுவுறீங்க அப்படின்னு கேட்டவரும் பெரியார் இவரை தான். பெரியார் அவர்கள் வந்து முரண்பாடோட இருக்கிறான்னு சொல்றீங்க. ஆனால் நாம் தமிழ்ச்சி ஆரம்ப காலத்தில் பெரியார் அவர்கள் வந்து ஆதரிச்சிங்க, அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய வழிகாட்டின்னு சொன்னீங்க. இப்போ எதிர்க்க நீங்களும் ஒரு பரிமாணம். நான் என்ன சொல்றேன், நிலைப்பாடுகள் மாறலாம், கோட்பாடுகள் கூட மாறலாம். அது தன்னலம் சார்ந்து மாறக்கூடாது, பொதுநலம் சார்ந்து ஒரு பரிணாம வளர்ச்சியாக மாறணும். ஒரு கருத்தோட முதிர்ச்சியாக, ஒரு களப்பணியோட அனுபவத்தின் தொடர்ச்சியாக மாறணும். இப்போ நாம் பார்க்குறோம் மீளாய்வு பண்ணுறோம். பெரியார்கிட்ட பல சறுக்கல் இருக்குது, சந்தர்ப்பவாதம் இருக்குது. இனி பெரியார் தேவையில்லை, அவர் பங்களிப்பு செஞ்சுருக்கலாம், போராடி இருக்கலாம், அதை வந்து அவன் கொண்டாடி கொள்ளட்டும். நமக்கு பெரியார் வழிகாட்டியருக்கு தேவையில்லை. நமக்கு அடிப்படை மொழி இன உணர்வு, அந்த மொழி உணர்வுக்கு எதிராக, இன உணர்வுக்கு எதிராக நின்றவர் வந்து பெரியார் இவர். அப்போ எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வழிகாட்டி இல்லைங்கிறத வந்து வெளிப்படை அறிவிச்சு தான் நாங்கள் தொடர்றோம். ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு நிலைப்பாடு, 30களில் எடுத்த நிலைப்பாட்டுக்கும் 60 எடுத்த நிலைப்பாட்டுக்கும் பெரிய மாறுபாடு இருக்குது. 30ல் வந்து கம்யூனிஸ்ட் கோட்பாட்டு மீது ஒரு தாக்கம் இருந்துச்சு. ஏன்னா ரஷ்யா போறாரு, போயிட்டு வந்த பிறகு பிள்ளைகளுக்கு வந்து ரஷ்யான்னு பேர் வைக்கிறாரு, ஸ்டாலின் பேர் வைக்கிறாரு, கட்சி பேரை வந்து தென்னிந்திய சமதர்ம கட்சின்னு மாற்றலாம்னு யோசிக்கிறாரு. ஜீவானந்தோட சேர்ந்து இந்த நாணய நாத்திக நாணயங்கிற அந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்க்க எல்லாம் முயற்சி எடுக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் 30களில். அப்போ வந்து கூலி உயர்வு கேட்காதீங்க, கிடைக்கிற லாபத்தில் ஒரு பங்கை கிடைஞ்சுங்க 30களில். 60ல் என்ன பண்ணுறாரு, கிடைக்கிற கூலியை வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை ஓட்டணும், தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கோட்பாட்டுக்கு தான் பேசுறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்கள் வந்து விலை போயிட்டாங்க. இல்லை, அது பரிணாம வளர்ச்சி கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வந்து விலை போயிட்டாங்க, இன்னைக்கு வந்து சமரசம் பண்ணிட்டாங்க வேற. ஆனால் அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட்கள் வந்து குறைந்தபட்சமான நியாய உணர்வு கொண்டு வந்தாங்க. குறைந்தபட்சமான நியாய உணர்வு பி ராமமூர்த்தி போன்றவங்க அன்னைக்கு காலகட்டத்தில் அஜீவாவே இருந்தாங்க. அஜீவாவில் ஒரு மகத்தான ஒரு மக்கள் தலைவர். அன்னைக்கு 1960களில் இப்போ 73 எடுத்துங்களேன், பெரியார் இறப்பதற்கு முன்பாக தீநகர் இல்லை ஆட்டின உரைய கம்யூனிஸ்ட் இங்கே என்ன கம்யூனிஸ்ட் பண்ணுறான், கம்யூனிஸ்ட்லாம் பொறுக்கி திங்கிறான் அப்படின்னு எழுந்தவர் பேசினவர் வந்து இதே பெரியார் இவரை. அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைய கட்டத்தில் விமர்சனங்கள் இருந்திருக்கலாம். என்ன விமர்சனம்? ஏதாவது கண்ணீர் துளி கட்சியை தடவண்ணுங்கிற இடத்துக்கு போகிறீங்க. தடவன்ற அளவுக்கு அவங்க தேச விரோதமாக என்ன பண்ணாங்க, திரும்ப இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் ஆதரிப்பீங்க, பிடிக்கலாம் எதிர்ப்பீங்க. அப்போ ஒரு நிலைப்பாடு கோட்பாடுங்கிறது தனிப்பட்ட விருப்பு அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு தத்துவார்த்த புரிதலே இல்லையே. அப்போ பெரியார் வந்து ஒரு தத்துவவாதி இல்லை, ஒரு தன்முனைப்புவாதி, தான் தோன்றி அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, முன்னணி தளபதிகள்லாம் வந்து பேச போகிறாங்க சீமான் அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது, அது உண்மையா? ஆமாம், அந்த காணொலி வர்ற சமயத்தில் கூட அதற்கான எல்லாமே வரும். லண்டனில் வந்து அதற்கான அந்த காணொலி பதிவு நடக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்கிறீங்க. முடிஞ்சிருக்கும். மூத்த போராளிகள், முன்னணி தளபதிகள், களத்தில் நின்னவங்க, அண்ணன் வந்து ஈழத்துக்கு போகிறப்ப வரவேற்ற தளபதிகள், அங்கே கூட இருந்த தளபதிகள், வரவேற்ற தளபதி சேரலாதன் உட்பட பல, சேரலாதன் இல்லை பாலா மாஸ்டர் போன்றவங்க இருக்காங்க, இன்னும் இருக்காங்க, புலம்பெயர்ந்து வாழ்கிறாங்க. விடுதலை புலிகள் மீதான தடை நீடிப்பதாலவும் அந்த புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தளபதிகளுக்கு வந்து குடியுரிமை சிக்கல் இருப்பதால தான் அவங்களால வெளிப்படையாக வந்து பேச முடியலை, அந்த சிக்கல் இருக்குது. அதனால் அவங்க பேச முடியலங்கிற சூழலை பயன்படுத்திக்கிட்டு பல சில்லறைகளை வந்து இங்கே கட்டிகிட்டு இருக்குது. இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிற சந்தோஷங்கிற ஆள் வந்து வேலூர் சிறையில் வந்து அண்ணனை கிடப்ப அண்ணனை பார்க்க போகிறப்ப அண்ணன் காலில் விழுந்து பகலவன் படத்துக்கு ஒளிப்பதிவு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கெஞ்சனால தான் அந்த. ஆனால் அவர் வந்து என்னுடைய காலை பிடிச்சிட்டு ஆடியோலாம் கேட்டாருன்னு சொல்லி இவன் யாருவே முதல்ல, இவன் யார்? இயக்கத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? காசுக்கு ஊதியத்துக்கு வந்து வேலை செய்ய போனவன், அதை தாண்டி இயக்கத்துக்கும் இவனுக்கு என்ன சம்மந்தம்? ஆனால் கடைசியாக சூசிராஜ் வந்து இவர்கள்ட்ட தானே பேச அங்கே ராஜ்குமார் ஒருத்தர், அதாவது எவ்வளோ நுட்பமான அரசியல் பாருங்க. பெரியார் ஈவேரா குறித்தான விமர்சனத்தை வைக்கிறோம்,
விமர்சனத்தை வைக்கிறோம் அப்படின்னா இந்த பிம்பம் வந்து ஊதி பெரிதாக்கப்பட்டு தமிழினத்தோட அறிவுலக வரலாற்றை சுருக்குது. பெரியாரை வச்சு தமிழினத்தோட அறிவுலக வரலாற்றை வந்து இட போடுறாங்கன்னு சொல்லிட்டு நாம் அந்த முரண்களை பூரா சொல்கிறோம், எல்லா முரண்களையும் சொல்கிறோம். அவன் தெளிவாக பெரியார் உறவுமுறை குறித்து சொன்னதான் நம்ம சொன்னதை மட்டும்தான் பேசுகிறான், மற்ற எதையும் பேச மாட்டேங்கிறான். முஸ்லீம்களை ஏன் இப்படி சொன்னார், கீழ்வன்மையில் ஏன் நிலைப்பாடு எடுத்தார், கீழப்பள்ளி சின்னசாமி ஏன் கொச்சப்படுத்தினார், அப்புறம் வந்து மொழி போராட்ட காலத்தை ஏன் நிலைப்பாடு எடுத்தார், மொழி ஏன் இவ்வளோ சாடினார், தமிழ்தாய் ஏன் அவ்வளவு துவேஷம் பாராட்டினார் தமிழ்தாய் மீது, இப்படி எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் உறவுமுறை குறித்து எங்கே சொன்னார் காட்டு, அங்கே நிற்கிறேன். இப்போ இதை விட்டுட்டு மற்ற கேள்வியை தொடர்ச்சியாக வைக்கிறப்ப அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல, முகம் கொடுக்க முடியலங்கிறப்ப என்ன பண்ணுறான், இதை மடைமாற்றணும். அப்போ யார் சொல்கிறான், அண்ணன் சீமான் சொல்கிறாங்க. அவரோட நம்பகத்திறமையை காலி பண்ணணும். அவருக்கு என்ன, அவர் வந்து ஈழ அரசியலை வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறாரு, ஈழத்துக்கான அரசியல் முன்னெடுத்து கொண்டு போகிறாரு. அப்போ தலைவரை பார்த்தா தான் ரொம்ப குறிப்பிடத்தக்க இதாக பேசப்படுது. அப்போ தலைவரே பார்க்கல அப்படின்னு ஒரு போடியை கிளப்பி விடுவோம். அதுக்கு ஒரு அல்லக்கை, குளத்துமணியோட ஒரு அல்லக்கை சங்ககிரி ராஜ்குமார்னு ஒருத்தன், அவன் பதிவை போடுறான். பதிவை போட்ட உடனே அதை ஊடகங்கள் வந்து பெரிய செய்தியாக மாற்றுது. நான் ஒரு செய்தி போடுறேன்னு வச்சுங்களேன், இதே போல் ஒரு செய்தியை போட்டு இது எனக்கு தெரியும் அப்படின்னு போட்டால் ஊடகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்குமா? அதை இல்லை கொடுக்காது. இல்லை ஊடகங்கள் பேட்டிக்கு கூப்பிடுமா? இல்லை வந்து இவர் வந்து இதை பண்ணவே இல்லைங்க, அதுக்கு நான் தாங்க சான்று அப்படின்னு போட்டால், அவன் சொன்ன காலகட்டம் 2009-10 செங்கோட்டைன்னு ஒரு ஆளை சொல்கிறேன், அவன் இறந்து போயிட்டு இருந்தாள், அவனால இவரோட இல்லை. எவ்வளோ ஒரே ஒரு பொய்க்குள்ள எத்தனை அடுக்கடுக்கான பொய் பாருங்க. அதாவது தலைவர் படத்தையும் அண்ணன் படத்தையும் இவர் தான் சேர்த்தாரான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம்லாம் அன்னைக்கு கிடையாது. 2 படத்தை சேர்க்கணும்னா 2 படத்துக்கான மூலப்படம் தேவை. அப்போ அண்ணன் கை கட்டின மூலப்படம் எங்கே இருந்துச்சு, தலைவர் நிற்கிறார்ல பக்கத்தில், அந்த படத்துக்கான மூலப்படத்தை நீ கூகுள்லேருந்து தான் எடுத்துக்கணும். அப்போ கூகுள்லேருந்து எங்கே எடுத்த 2 படத்தையும் காட்டு, அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா அப்பயே தெரிஞ்சு போகுது அது பொய் அப்படின்னு. அது என்ன சொல்கிறாங்க, பரிசளிக்க வந்து வடிவமைச்சு கொடுத்தாரான் செங்கோட்டைன்ட்ட. பரிசளிக்க வந்து எதில் கொடுப்பாங்க, பிரேம் போட்டு கொடுப்பாங்க. ஒரு படம் கொடுப்பாங்களா, 7 படம் கொடுப்பாங்களா? ஒரு படம் தான் கொடுப்பாங்க. பிரேம் போட்டு கொடுத்த படத்தை அங்கே ராஜீவ்காந்தி ஒருத்தன் நான் ஹார்டிஸ்கில் வாங்கினேங்கிறேன். அந்த காலத்தில் ஹார்டிஸ்கெலாம் இவ்வளோ பயன்பாட்டில் இருந்துச்சா? ஒரு படத்துக்கு வேணா ஹார்டிஸ்க் பயன்படுத்துவானா? சீடில் போட்டு கொடுத்துருப்பாங்க, இல்லை அதிகபட்சம் பென்ட்ரைவில் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஹார்டிஸ்க்கு நான் தான் வாங்கினேங்கிறேன். முதல் நாள் சங்ககிரி ராஜ்குமார் அந்த பதிவு போடுறப்ப அப்படியான்னு கேட்டவன் அடுத்த 2 நாள் சொல்கிறான் நான் தான் ஹார்டிஸ்க்கு வாங்கினேங்கிறேன். அந்த ராஜு அப்போ எவ்வளோ புழுகு முட்டேன். அப்போ இதில் வந்து சந்திக்கவே இல்லைன்னா இவன் ஒருத்தன் சங்ககிரி ராஜ்குமார்னு, இப்போ சந்தோஷம் வர்றான்ல, அவன் சந்திச்சாரு, வீடியோவே இருக்குங்கிறான். அப்போ எதிராக உண்மை, சந்திக்கவே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான், அதையும் கொண்டாடுறீங்க. சரியாக எழுதலை. ஆமாம், ஆளுக்கு ஒரு கதையை கட்டி விட்டு இவன் ஒன்று சொல்கிறான், அவன் ஒன்று சொல்கிறான். சந்திக்கவே இல்லைன்னு சொல்கிறான், ஒருத்தனையும் கொண்டாடுறான். சந்திச்சாரு, இந்த சந்திப்பு மற்றதான் நடக்கலை அப்படின்னு இவன் சொல்கிறான். இதையும் நம்புறாங்க. இப்போ இதில் என்னென்னா சங்ககிரி ராஜ்குமாருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் ஒரு ஈர வெங்காயம், குளத்துமணியோட அல்லக்கை. குளத்துமணிக்கு விசுவாசம் பாராட்டுவதற்கு இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு இப்படி கிளப்பி விடுறான். அதை குணசேகரம் போன்ற அந்த திராவிட ஊடக வீழாளர்கள் இருந்து அதை பெருசுப்படுத்துறாங்க. இவன் ஒரு ஆள் சந்தோஷ்குமார் வந்து ஒரு ஒளிப்பதிவாளர். அண்ணன் காலில் விழுந்து பகலவன் படத்துக்கு எனக்கு ஒளிப்பதிவாளர் வாய்ப்பு கொடுங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சான் அப்படின்னா இவன் யாரும் புரிஞ்சுக்குங்க, இவன் ஒரு பிழைப்புவாதி. அவன் ஒருத்தன். இதுக்கு இடையில பார்த்தா அந்த கார்த்திக் மனோகரன் அவர் வந்து தலைவரோட ரத்த சொந்தங்களை தாண்டி வேற எந்த தொடர்பும் இல்லை. தலைவர் வந்து ஒருபோதும் தன் குடும்பத்தை வந்து இயக்கத்துக்குள்ள வந்து திணிச்சு தலைமை பொறுப்பு கொண்டு வர கருணாநிதி தான் அந்த வேலை செய்வார். தலைவர் ஒருபோதும் செய்யல. இன்னும் சொல்ல போனா அமைதி காலத்தில் கூட அவங்க ஈழத்துக்கு வரல. அவன் குடும்பம் வந்து புலம்பெயர்ந்து இருக்குது. அவங்க இயக்கத்தில் போராளியோ உறுப்பினரோ இல்லை எந்த பங்களிப்பும் செய்யல. அவங்க பேசுறாங்கிறத வச்சுக்கிட்டு எப்படி நம்பகத்தன்மை எடுத்துக்க முடியும்? 2008-9 இந்த கார்த்திக் மனோகரன் வந்து ஈழத்தில் தான் இருந்தாரா இல்லை வெளிநாட்டில் இருந்தாரா? அப்போ எல்லாமே ஏன் புனையப்படுதுன்னா அண்ணன் மீதான மக்களோட நன்மதிப்பு, நம்பகத்தன்மையை காலி பண்ணணும். பெரியார் மேலே தொடர்ச்சியாக விமர்சனம் வைக்கிறார். இந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியல, பதில் சொல்ல முடியல, பிம்பம் உடஞ்சி நொறுங்குது. இவ்வளோ நாளாக வந்து சர்வ உலக நிவாரணி, எல்லாவற்றுக்குமான அருமருந்து அப்படின்னா இப்போதான் ஒரு இடத்துக்கு வர்றான். இல்லைங்க, இந்த இடத்துல பெரியார் பண்ணது ஏற்புடையதல்ல, விமர்சனம் இருக்குது, பிழை இருக்குது அப்படி சொல்லியிருக்க கூடாதுங்கிற இடத்துக்கே இப்போ வர்றேன். இப்போ போட்டு நெருக்கி பிடிச்ச பிறகு அப்போ அதுக்கு பதில் சொல்ல முடியலை. இந்த பெரியாருங்கிற அந்த புனித பிம்பம் உடஞ்சி நொறுங்குதுங்கிறப்ப அவன் பயப்படுறான். அப்போ அதை என்ன பண்ணுறது, மட்டுப்படுத்த என்ன பண்ணுறது, மடைமாற்றுவருக்கு தலைவரை அண்ணன் சந்திக்கவே இல்லை, இல்லை அந்த படம் போலி, அங்கே போனதே இல்லை, இப்படி கட்டுக்கதைகள் கட்டவிழ்த்து விட்டு இவ்வளவு நாட்களாக பொய்யை உண்மையாக்கினவன் இப்போ உண்மையை பொய்யாக்க முயற்சி பண்ணுறான். அதுக்கு வேலை நடக்குது. தலைவரை வந்து அண்ணன் பார்த்தாருங்கிறதுனால வந்து இவ்வளவு லட்சக்கணக்கான தமிழர்கள் வந்து அண்ணன் படி இல்லை, பார்த்தாரு சந்தித்தாருங்கிறதுக்காக இல்லை. தலைவரோட லட்சியத்தை அவர் தான் சுமந்து போகிறார். கடந்த காலத்தில் குளத்துமணி பார்த்துருக்கலாம், கு ராமகிருஷ்ணன் பார்த்துருக்கலாம், வைகோவை பார்த்துருக்கலாம். ஆனால் தலைவரோட லட்சியத்தை சுமந்து போகிறவர்
இப்போ விசிகா இருக்கு அப்படின்னா அண்ணன் திருமாவை பார்த்துருக்காங்க. விசிகாவோட தலைவர் யாரு? திருமாவளவன். மதிமுக தலைவர் யாரு? வைகோ அவர்கள். அதே போல கொளத்தூர்மணி இயக்கம், கு ராமகிருஷ்ண இயக்கம் தலைவர்கள் அவங்க தான். நாம் தமிழர் கட்சி தலைவர் யாரு? தலைவர் பிரபாகரன் தான். இந்த கட்சியில் தலைவர்னு யார் சொன்னாலுமே தலைவர் பிரபாகரன் தான் சொல்லுவாங்க. இந்த கட்சிக்கு மட்டும் இல்லை, இந்த இனத்துக்கே ஒரே தலைவன் தான் அப்படின்னு. ஏன்னா அவர் நினைச்சிருந்தா தன்னை தலைவனாக கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் கொண்டு போகாம இனத்துக்கு ஒரே தலைவன் கொண்டு போயிருக்காரு. ஒருபோதும் தன் தம்பிகளை தலைவர்னு சொல்ல அனுமதிச்சதில்லை. உனக்கு இனத்துக்கு ஒரே தலைவன் தான், தலைவர் பிரபாகரன் தான் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்து தான் நான் சீமான். அதாவது மதிமுக, விசிகா, அப்புறம் கொளத்தூர்மணி, கு ராமகிருஷ்ணன் இவங்க அமைப்புகளை சேர்ந்தவங்க, அவங்க குடும்பத்தார், அவங்களுக்கு தலைவர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் வெகு மக்களுக்கு தலைவர் அறியப்படலை. 2009க்கு முன்பாக பிழைக்க போன நாட்டில் பிரபாகரன் நாடு கட்ட போராடுறாரு அப்படி தான் சொல்லப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் நடிகர்களை தலைவர்னு கொண்டாடின இந்த காலகட்டத்தில் உன் இனத்துக்கு ஒரே தலைவன் தான், தலைவர் பிரபாகரன் தான். விடுதலை புலிகளின் போராட்டங்கிறது ஒரு தேசிய இனத்துக்கான விடுதலை போராட்டம். தமிழீழம்ங்கிறது ஒட்டுமொத்த உலகம் முழுக்க பரவி வாழக்கூடிய தமிழருக்கான தேசம்னு கொண்டு போய் சேர்த்து தான் நான் சீமான். இன்னைக்கு 15 ஆண்டுகள் கழிச்சு ஈழம், பிரபாகரன் அப்படிங்கிறது பேசுபொருளாக இருக்குன்னா, உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் மாவீர் நாளை நாம் தமிழர் கட்சி எவ்வாறு அனுசரிக்குது, அண்ணனுக்கு என்ன பேச போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னா, இந்த ஈழம்ங்கிற தமிழ் தேசியத்தோட உயிர் நாடி துடிப்பை அது விடாப்பிடியாக அதை கொண்டு போய் சேர்த்துருக்கிறதா நான் சீமான். அண்ணன் மட்டும் இல்லைன்னா அந்த ஈழம்ங்கிற வார்த்தை இல்லாமல் ஒட்டு மொத்தமாக அதை மறைச்சிருப்பாங்க. அதே போல் அந்த இனப்படுகொலை, அந்த துரோகத்தை வரலாற்று திருப்பி பண்ணியிருப்பாங்க. ஆனால் வைகோ அவர்களாக இருக்கட்டும், இல்லை கொளத்தூர்மணி, அதுக்கப்புறம் மற்ற இயக்க தலைவர்கள் விமர்சனம் பண்ணுறது வேறு. ஆனால் உங்களுடனே பயணித்த ராஜீவ்காந்தி அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. சீமான் அவர்கள் ஒரு துரோகி, அங்கே இருந்த விடுதலை புலிகளோட தளங்கள்லாம் இவர் தான் காட்டி கொடுத்துருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். ராஜீவ்காந்தி ஒரு கேடுகட்ட ஈனப்பிறவி. அவனுக்கு அவன் பிழைப்புக்கு இருப்புக்கு அவன் யார் வேணான்னு சொல்லுவான், என்ன வேணான்னு சொல்லுவான். அவன் திமுகவில் போய் மண்டிட்டு பிழைக்கிறன்னு முடிவெடுத்துட்டான். அதனால் மண்டிடுறது முடிவெடுத்துட்ட பிறகு யார் காலில் மண்டிட்டான்னு அப்படிங்கிறதுக்காக பேசுகிறேன். சக்கர நாற்காலி சதிகாரன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பேசுனது இதே ராஜீவ்காந்தி. மயிர் பிடுங்கிய மன்மோகன் சிங், இத்தாலி சோனியா அப்படின்னு சொல்லி பேசினவன் தான் இதே ராஜீவ்காந்தி. திமுகவுக்கு போகிறதுக்கு முடி வரைக்கும் 2020 வரைக்கும் லகரம் வலையொலி கொடுத்த பேட்டில் திமுக துரோகின்னு பேசியிருக்கேன். ராஜீவ்காந்தி போன உடனே திமுக புனிதப்பட்டுச்சா? அவன் பிழைப்புக்காக இருப்புக்காக பேசுவான். கருணாநிதி வரலாற்றில் துரோகிங்க. ராஜபக்சே கூட அவன் இனம் சார்ந்து அந்த பக்கம்னா. ஆனால் கருணாநிதி தமிழன் சொல்லிக்கிட்டு, தமிழர் அல்லாத கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணார். அந்த தமிழ்நிலத்தில் ஒரு கருணா அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு கருணாநிதி. அன்னைக்கு கொத்து கொத்தா மக்கள் கொண்டொழிக்கப்படுறப்ப தன் பதவி நாற்காலி பறிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிணத்தின் மீது நாற்காலி போட்டு அமர்ந்த துரோகி கருணாநிதி. அன்னைக்கு ஈழ இனப்படுகொலை தமிழ்நாட்டு மக்கள் தெரிவிக்கிறதுக்காக இதே தமிழ்நாட்டில் கொளத்தூரில் முத்துக்குமார், கடலூர் தமிழ்வேந்தன், புதுக்கோட்டை பாலசுந்தரம், பள்ளப்பட்டி ரவி, சீர்காழி ரவிச்சந்திரன் அப்படின்னு தமிழ்நாடு தொடங்கி உலகம் முழுக்க லண்டன் முருகதாசன், மலேசிய செபஸ்டின்னு உலகம் முழுக்க 18 தமிழர்கள் தீக்குளிச்சு இறந்து போனாங்க. இது தமிழ்நாட்டில் இறந்து போன அந்த ஈகைகளோட மரணத்தை கடன் தொல்லை, காதல் தோல்வி, குடும்ப தகராறுன்னு கொச்சைப்படுத்தி எல்லாத்தையும் கொச்சைப்படுத்தி உளவுத்துறை, காவல்துறையை வச்சு அந்த செய்தியை வெளில வரவிடாமல் தடுத்து அன்னைக்கு முத்துக்குமார் சாவுக்கு பிறகாக ஒரு எழுச்சி ஏற்பட்டு மாணவர்கள், இளைஞர்கள்லாம் போராட கிளம்பினப்ப பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விட்டு விடுதியை மூடி அன்னைக்கு முத்துக்குமாரோட இறுதி ஊர்வலத்தை அவசரமாக பண்ணி மக்கள் அடர்த்தி இல்லாத வீதி வழியாக கொண்டு போய் மின்சாரத்தை அணைச்சி பெரிய அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது கருணாநிதி. இந்தியாவிலே வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள காவல்துறை ஏவி விட்டு வழக்கறிஞர்களை தாக்கி நீதிபதி அடித்து மண்டையை பிளந்து ரத்தம் சொட்ட நீதிபதி வந்த ஒரே காட்சி தமிழ்நாட்டில் அரங்கேற்றப்பட்டுச்சு. அன்னைக்கு ஈழப்படுகொலைக்கு எதிரான அந்த போராட்டத்தை மழுங்கடிக்கிற ஒரே நோக்கத்துக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய கொளத்தூர்மணி, கு ராமகிருஷ்ணன் அவங்களெல்லாம் சிறைப்படுத்தினது, அண்ணன் சீமான், ஐயா மணியரசன் போன்றவங்களை சிறைப்படுத்தினது, தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சியது, குண்ட சட்டத்தை பாய்ச்சியது, விடுதலை சிறுத்தைகள் ஈழம்ங்கிற வார்த்தையை கூட உச்சரிக்கக்கூடாதுன்னு தடை போட்டது, எல்லாத்தையும் பண்ணது இன்னைக்கு திமுக. அன்னைக்கு அங்கே நடந்த படுகொலையை காணொலி பதிவுகளை குடும்பத்தில் பதிவு பண்ணி தமிழ்நாட்டு மக்களை கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணவங்க எல்லாரையும் கைது பண்ணி சிறைப்படுத்தியது, ரத்த பொட்டலங்களை அனுப்பினவங்களை எல்லாம் சிறைப்பிடித்து அந்த ரத்த பொட்டலங்களை காலில் போட்டு நசுக்குனது, அன்னைக்கு இராணுவ தளவாடங்கள் கொண்டு போகப்பட்டப்ப அதை தடுத்து மறைச்சவங்களை எல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்தியது, எல்லா அடக்குமுறையும் கட்ட விட்டு அங்கே மக்கள் கொலை செய்யப்படுறப்ப தமிழ்நாட்டில் எழுச்சி வராமல் பார்த்துக்கிட்ட துரோகி கருணாநிதி. அந்த துரோகி கருணாநிதி காலை நக்கி பிழைக்கக்கூடிய ராஜீவ்காந்தி போன்ற ஈனப்பிறவிகளுக்கு பேச யோக்கியம் இருக்குது.
அவன் அப்படி தாங்க பேசுவான். அவன் கேடு கட்டிங்க பிறகு. ஓகேண்ணா, உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி